காலையில ஒரு 2 செகண்ட் கண் முழிச்சு பார்த்தேங்க. இப்படி இருந்துச்சு. மறுபடியும் கண்ண மூடிட்டு கண்ண தொறந்து பார்க்குறேன் விடிஞ்சிருச்சு. பெங்களூர்ல சூரியனே பார்க்காதனா இப்படி ஒரு வியூல ஆரம்பிச்சாங்க. கீழ ஒரே சலசலப்புங்க. என்னன்னு போய் பார்த்தா சர்ச்சில ஃபுல் ஆளுங்களா இருக்காங்க. என்னடா அப்படின்னு கேட்டா, ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி வைக்கணுமா வேணாமான்னு சண்டைங்க. அது கூட பரவால்ல. இங்க ஒரு கேங்கு திண்டுக்கல் ரீட்டாவ கூட்டிட்டு வரணும்னு சொல்லிட்டு ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. மாப்பிள ஒரு சின்ன வேலையா போனதுனால நானும் அவன் தம்பியும் சேர்ந்து கிரிக்கெட் விளையாடணும்னு கிரவுண்டுக்கு வந்தோம். தம்பி கூட நம்மள ஏதோ பெரிய பிள்ளைன்னு சொல்லி இறக்கி விட்டான். நம்ம ஃபர்ஸ்ட் பாலே அவுட் ஆயிட்டோம். வீட்டுக்கு வந்து பார்த்தா நல்லா சுட சுட அம்மா சாப்பாடு செஞ்சு வச்சிருந்தாங்க. சரி ரோஷன் அம்மா கூட அப்படியே கதைய போட்டு மாப்பிளைய பத்தி 4 குத்தம் சொல்லி அப்படி இப்படின்னு ஃபுல்லா டைம் போயிருச்சுங்க. நல்லா மட்டன் குழம்பும் போட்டியும் செஞ்சு வச்சிருந்தாங்க. அட்ட 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 என்ன டேஸ்ட்டுங்க. ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி வீட்டு சாப்பாடு. அதுக்கப்புறம் நானும் மாப்பிள தம்பி ராபினும் லட்சுமியை எடுத்துக்கிட்டு குடு 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 குடுன்னு அவங்க தோட்டத்தை நோக்கி போயிட்டோம். தோப்பை விட தோப்புக்கு போற வழியே ரொம்ப அழகா இருந்துச்சுங்க. மொத்தம் மேற்கு தொடர்ச்சி மலையே நம்ம கீழேருந்து பார்க்கலாம். நல்லா ஜில்லுன்னு மூஞ்சில காத்தடிக்க அப்படியே ஜம்முன்னு போயிட்டு இருந்தோம். திடீர்னு ரூட் எல்லாம் ஆஃப் ரோடா மாறிடுச்சுங்க. லட்சுமியை ஃபுல்லு மோட்டார் சைக்கிள் மாதிரி ஓட்ட ஆரம்பிச்சிட்டோம். அப்புறமா வழியிலே ஒரு கொய்யாக்கா மரத்துல ஒரு கொய்யாக்காயை வாங்கி 4 கடியும் கடிச்சிட்டு அப்படியே தோப்பை சுத்தி பார்க்கும்போது இளநீ நல்லா காய்ச்சிருந்துச்சு. சரி இளநியை பறிக்கலாம்னு நம்ம தம்பி 2 பறிச்சு அவனே நறுக்கு நறுக்கு நறுக்குன்னு வெட்டியும் கொடுத்துட்டாங்க. சும்மா சொல்லக்கூடாதுங்க. என்ன டேஸ்ட் நீங்களே கேளுங்க. எங்க எங்க இருக்கா சூப்பரா இருக்குண்ணா, செமையா இருக்கு. அப்புறம் பக்கத்து தோப்புலேருந்து ஒரு குட்டி கால்நடை நண்பரும் நம்மளுக்கு ஒரு விசிட்டுக்கு வந்தாரு. எங்க போற டேய் டேய் போயிட்டா. பட் இந்த அனைத்து சந்தோஷத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய நேரம் வந்துருச்சுங்க. டக்குன்னு லட்சுமி எடுத்து குடுகுடுன்னு ஓடி எல்லாத்தையும் பேக் பண்ணி கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். நான் நாளைக்கு பெங்களூர் போக வேண்டிய ஒரு தேவை இருந்துச்சு. மாப்பிள்ள ரோஷன் அப்படியே நம்மளை டோலில் கொண்டு போய் விட ஒரு பிளாப்லா புக் பண்ணியிருந்தான். அவன் கரெக்டாக நம்மளை அந்த ஸ்பாட்லேருந்தே தூக்கிட்டு போயிட்டான். ஊர்லேருந்து திரும்பி பெங்களூருக்கு போகிற ட்ரிப்பாக இருந்தாலும் சரி, இல்லாட்டி இந்த மாதிரி வெக்கேஷன்லேருந்து போகிற ட்ரிப்பாக இருந்தாலும் சரி, நரக வேதனைங்க. அப்புறம் நைட்டு ஏதோ ஒரு கடையில் நிப்பாட்டேன். நானும் கொஞ்சம் சோகமாக உட்காந்து இட்லி அடிச்சு நாளை முடிச்சிட்டேன். நாளைக்கு சந்திப்போங்க. உடம்பு பார்த்துக்கோங்க. போயிட்டு வரேன்.